ओम नमस्ते अत्र भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रिपुरान्तकालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै गुरवे नमः। गुरवे सर्वलोकानां ध्रुवे भवरोगिणां निधिते सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः। सद्गुरु गुरुदेवताभ्यो नमो नमः। माता पिता गुरु संपूर्ण आशीर्वाद अनुकृतार्थते नमो नमः। எல்லாம் உள்ள கருணையை வடிவமாக கொண்டுள்ள நமது விழுப்புரம் மாவட்டம் மரக்காண வட்டம் முன்னூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய முன்னூற்று மங்கலம் எனும் முன்னூர் கிராமத்தில் அற்புதமான முறையில் பரிகார கஷேத்திரமாக இந்த இடத்துல சிவபெருமான் லிங்க வடிவாக சுயம்புரூபமாக தெற்கு நோக்கி எழுந்து காட்சி தருகிறார். மேலும் மகாபாரதத்திலே முன்னூற்று மங்கலம் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்கள் வனவாசம் செய்த இந்த கிராமம் முன்னூற்று மங்கலம், முன்னம், சதுர்வேத மங்கலம், சதுர்வேத நாராயணபுரம் என்ற பெயர்களெல்லாம் பெற்று இப்பொழுது முன்னூர் என்று ஒரு கிராமமாக இந்த இடத்துல அமையப்பட்டிருக்கின்றது. முன்னூருக்கு வந்தால் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு ஒரு வாக்கியம் வாழ்க்கையிலே உண்டு. அந்த வாக்கியத்திற்கேற்ப அற்புதமான முறையிலே இந்த இடத்துல ஆடவல்லீஸ்வரர் பெருமான் எழுந்தருளிருக்கின்றார். மேலும் இந்த ஆலயத்திலே சீரும் சிறப்புமாக 45 வருடங்கள் சென்று இந்த ஆலயத்திலே ஆலய திருப்பணியானது மிக பெரிய கைங்கரியத்தினாலே, பக்தர்களுடைய கைங்கரியத்தினாலும் அடியார்களுடைய கைங்கரியத்தினாலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆடவல்லீஸ்வரர் பெருமான் லிங்க திருமேனியானது சுயம்புரூபமாக இந்த இடத்திலே நமக்கெல்லாம் தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார். உலகத்திலே எம்பெருமான் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ தான் எல்லா இடத்துலையும் லிங்க வடிவாக காட்சி தரார். ஆனால் இந்த இடத்துல சுவாமி தெற்கு நோக்கி சுயம்புரூபமாக நமக்கெல்லாம் காட்சி தரார். சுவாமி இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, ஒரு பசுவானது ஒரு மணல் மேட்டில் பால் சுரந்துட்டே இருந்ததுக்குள்ள அந்த மணல் மேடானது கரையை செஞ்சு 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னருக்கு இந்த சுவாமி காட்சி கொடுத்ததாக புராணம். அந்த மன்னர் இந்த சுவாமி கிட்ட கடுமையான தவத்தை மேற்கொண்டதாக புராணம். கடுமையான தவத்தை மேற்கொண்டு சுவாமி இந்த இடத்துல திருநடனம் புரிவதற்கு அருள வேண்டும் என்று தவத்தை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து சிவபெருமான் இந்த இடத்துல திருநடனம் ஆடியதாக புராணம். அதுதான் சுவாமிக்கு ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான், ஆடவல்லீஸ்வரர் அப்படின்னு திருநாமங்கள். உலகத்திலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு பெரிய தாத்ரீகம் உண்டு. உலகத்திலே அல்லா அனைத்து சிவாலயங்களுக்கும் வெவ்வேறு தாத்ரீகங்கள். அந்த தாத்ரீகங்களே இந்த சுவாமிக்கும் ஒரு தாத்ரீகம் உண்டு. என்ன அப்படின்னா, முன்னூருக்கு வந்தால் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த சுவாமி யாரை எந்தெந்த நேரத்தில் இந்த இடத்துல அழைக்கணும், இவாளுக்கு இந்த பிராப்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாமி அழைப்பார். இதான் இந்த சுவாமி என்ன பண்ணுவாரா, மாசங்கள், வருஷங்கள், நாட்கள், நேர துளிகள் என்று சொல்லிக்கிணங்க இந்த இடத்திலே பக்தர்களை அழைத்து இந்த இடத்திலே அழைத்து வேண்டிய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் ஜெயகரமாக அவர்களுக்கு நடக்க வேண்டும் இந்த இடத்திலே அருள்பாலிக்கின்றார். மேலும் இந்த இடத்திலே சந்தான புத்திர பாக்கியத்திற்கும் விவாக சுபமுகூர்த்தத்திற்கும் இந்த ஆடவல்லீஸ்வரர் பெருமான் பெரிய ஒரு அற்புதமான செல்வங்களை அளித்து இந்த ஆடவல்லீஸ்வரர் பெருமான் இந்த சந்தான புத்திர பாக்கியத்திற்கும் எல்லாம் உள்ள விவாக சுபமுகூர்த்தத்திற்கும் இங்கே அருளை பெறுகின்றார். மேலும் இந்த இடத்திலே எல்லா சன்னதிகளும் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த இடத்துல மேற்கு நோக்கி இருப்பார். மேற்கு நோக்கி இருக்கிறது இல்லாமல் சகல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கே சாப மோச்சன அளித்த ஈசன். அதனால இங்கே ஈஸ்வரனுக்கே குருவாக இந்த இடத்துல ஒரு பெயர் உண்டு. அதுதான் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 3 குரு தரிசனம் பண்ணுறது ரொம்ப. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அம்பாள் இந்த இடத்துல பிரகன்நாயகி என்று ஒரு தனி சிறப்புடைய அம்பாள்
எங்கும் இல்லாத ஒரு அந்த முகத்திலே ஒரு பொலிவுடன் வரவனுடைய மனக்குறைகள் எல்லாம் போக்கக்கூடியவளாக இந்த இடத்திலே எழுந்தொழிக்கின்றார். அடுத்தபடியாக இந்த இடத்திலே பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான்ட்டு பேசுகிறார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, வரவாளுக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன், ஆனால் உனக்குன்னு எதுவும் முடிச்சுக்க மாட்டேன்ற, அதனால் என்னுடைய காணிக்கா நான் இன்னைக்கு உனக்கு நான் வைக்கிறேன், இன்னின்றே திருப்பணி செய் அப்படின்னு 1966 காஞ்சி மகான் பெரியவர் சங்கராச்சாரியார் இந்த சிவபெருமான்ட்டு முறையிட்டு அன்றைய தினத்திலே அந்த திருப்பணியானது ஆரம்பிக்கப்பட்டு 1978 இந்த ஆலயமானது புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்திலே கடந்த 2 வருடங்களாக ராஜகோபுரங்கள் அற்புதமான முறையிலே இந்த இடத்திலே திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை சமைத்து அனைத்து அடியார்களும் தங்களால் என்ற உதவிகள் அளித்து எல்லாம் வல்ல பெகநாயகி சமேத ஆடவல்லீஸ்வரன் பெருமான் திருவள்ளை பெருமாறு எல்லாம் வல்ல 300 கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிரம்மதீர்த்தம், அப்புறம் பிள்ளையார், நாகராஜர், வன்னிமரம், அது அப்படி சொல்லிடுறல இல்லை, அப்புறம் அந்த ஓவரால் இது. தொடர்ந்து நமது ஆலயத்திலே பெரிய விநாயகர், செல்வ விநாயகர் என்று சொல்லிக்கிடங்க பெரிய செல்வ விநாயகராக இந்த இடத்திலே நமக்கு எல்லாம் எழுந்து காட்சி தருகின்றார். அடுத்தபடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சனீஸ்வரனாக ஐயப்பன் ஸ்ரீ சபரிவாசன சாஸ்தாவாக இந்த இடத்துல நமக்கெல்லாம் எழுந்து அருள்பாலிக்கின்றார். எல்லாம் உள்ள வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியேஸ்வரர். இந்த சுப்பிரமணியேஸ்வரருக்கு பெரிய மகத்துவம் உண்டு. இந்த முருகப்பெருமானுக்கு பெரிய ஒரு அற்புதமான கதையே உண்டு. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நல்லைக்கோடான் மன்னன் ஆட்சி புரிய காலத்தில் அனுதினமும் இந்த முருகப்பெருமானை துதித்து தேவாரங்கள் திருப்புகள் பாடி அனுதினமும் தொழுவதாக புராணம். அந்த தேவாரம் திருப்புகளில் இந்த முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டியபடி அந்த மன்னர் இந்த முருகப்பெருமானிடையே உரையாற்றுகின்றார். காலங்கள் செல்ல செல்ல இந்த மன்னருக்கு போர் தொடுக்க எதிரணிகள் இந்த இடத்திலே போர் தொடுக்கின்றார்கள். அப்போ இந்த மன்னருடைய கனவிலே இந்த முருகப்பெருமான் தோன்றி, இந்த போரிலே நீ கலந்துட்ட அப்படின்னா போரில் தோல்விதான் விட்டுறணும் நீ, அதனால் போரில் போய் நீ கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னர் வீப்படைந்து பாய்த்து காலையிலே அந்த கனவிலிருந்து நித்திரையிலிருந்து எழுந்து இந்த முருகப்பெருமானிடம் வந்து, நான் போரில் தோற்றாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் யாரும் பசிப்பட்டினியாக இருக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்ட்டு இந்த முருகப்பெருமான்கிட்ட மனமுருகி வேண்டி அந்த போருக்கு கிளம்புறார். போருக்கு கிளம்புக்குள்ள இந்த முருகப்பெருமான் ஒரு தாமரை முக்க அந்த இடத்துல வீசி 1000 ஈட்டியாக மாறி அந்த மன்னரை ஜெயிக்க வச்சுடுறார். அதனால தான் இன்றைக்கும் தொன்று தொட்டு சித்திரை மாதத்திலே வரக்கூடிய அக்னி கத்திரி நட்சத்திரத்திலே முதல் செவ்வாய்க்கிழமையிலே இந்த இடத்துல வேல் பூஜையானது சீரும் சிறப்புமாக நடைபெறும். இன்னொன்று என்ன பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மயில் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கும். ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு அசுர மயில சுவாமி வடக்கு நோக்கி இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வடக்கு நோக்கி மயிலானது முருகப்பெருமானை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி தான் இருப்பார் மயில், ஆனால் இந்த இடத்துல சுவாமியை நோக்கி வடக்கு நோக்கி அசுர மயிலாக இருக்கார். அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த இடத்துல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் வேலை நடக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பாலஸ்தாபனம் ஆகிருக்கு. கோயிலுடைய அற்புதமான வேலைகள், ஒரு கொஞ்சம் நிதி பற்றாக்குறை இல்லாமல் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கைங்கரியத்தினாலே இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்ற ஒரு பழமொழி கிடங்க அவர் இந்த சுவாமி யார் யார் மனதிலே இறங்கி இந்த சுவாமி செய்கிறாரு அப்படின்னு தெரியல. ஏதோ சுவாமியோட அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தான் தட்சிணாமூர்த்தி, மௌன யோக குரு தட்சிணாமூர்த்தின்னு பேர். இந்த தட்சிணாமூர்த்திக்கு தலை விருச்சம் வன்னி மரம் இந்த இடத்துல புடைசூழ இந்த தட்சிணாமூர்த்தி ஆலயமானது சீரும் சிறப்புமாக இந்த இடத்துல மேற்கு நோக்கி நமக்கு எல்லாம் எழுந்து அருள்பாலிக்கின்றார். தட்சிணாமூர்த்தி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன யோக குரு தட்சிணாமூர்த்தி.
மௌனமாக இருந்து பக்தர்களுடைய வேண்டுதல் எல்லாம் சம்பூர்ணமாக கூடியவர். அற்புதமான ஒரு மூர்த்திகரம் இந்த தட்சிணாமூர்த்தி இடத்துல நம்ம ஆடவல்லீஸ்வரன் பெருமாள் மாரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தலைவிருச்சம் வன்னி தான், ரொம்ப விசேஷமான ஒரு வன்னி மரம். அற்புதமான ஒரு இந்த வன்னி மரமானது சீரும் சிறப்புமாக இந்த இடத்துல நமது ஆலயத்தில் இந்த வன்னியானது இந்த இடத்துல தலைவிருச்சமாக எழுந்து அருள்பாலிக்கின்றது. இந்த தலைவிருச்சம் இந்த இடத்துல நாகர் உண்டு, கீழே விநாயகரும் உண்டு. அவங்கெல்லாம் பாலஸ்தாபனம் ஆகிருக்கிறதுனால நம்ம எதுவும் இப்போ தரிசனம் பண்ண முடியாது. ரொம்ப விசேஷமான ஒரு தலைவிருச்சம். இந்த தலைவிருச்சத்தை ஒரு 11 வாட்டியோ இல்லை ஒரு 7 வாட்டியோ சுற்றிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு சுவாமியை போய் வணங்கினா நம்ம என்ன மனசரீரமாக என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியமானது அதிசீக்கிரமாக சம்பூர்ணமாக நிறைவேறும் என்பது மக்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல பெரிய விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைரவர், கால பைரவர் அனைவரும் இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. எல்லா மூர்த்தியும் சுவாமி இந்த இடத்துல எழுந்து அருள்பாலிக்கின்றாருங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போதைக்கு பாலஸ்தாபனம் ஆகிருக்கிறதுனால எதுவுமே நம்ம கொஞ்சம் மூர்த்தியெலாம் நம்ம மூர்த்திகரத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு இல்லை. இது விமானம் இல்லையா? ஆமாம், இது சுவாமியோட விமானம். இவர் தான் சுவாமியோட விமானம். இது கொஞ்சம் நிதி பற்றாக்குறையினால் இதுவும் நிற்குது. அதனால் அப்படியே சுவாமியோட ஒரு அனுகிரகத்தினால எப்படியும் ஒரு நடக்கும் என்பது ஒரு சின்னம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் இந்த இடத்துல சுவாமியை பார்த்து மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலித்துகின்றார். இந்த இடத்துல என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா எல்லா சுவாமியும் அந்த காலத்து ஒரு சித்திரமாக பிம்பமாக இந்த இடத்துல சிலைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய குடுப்பனை. என்ன அப்படின்னா இந்த இடத்துல காஞ்சி சங்கராச்சாரியார் ஏதன வரிகள் அது கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அழுக்குனால. இன்றே திருப்பணி செய் அப்படின்ற ஒரு வாக்கியம் என்று இந்த இடத்துல காஞ்சி சங்கராச்சாரியார் எழுதியிருக்கின்றார். என்ன அப்படின்னா அந்த சுவாமி கிட்ட அன்றைய காலத்தில் 1966 இந்த சுவாமி கிட்ட ஒரு காணிக்கையா வைத்து இன்றே திருப்பணி செய் அப்படின்ற சுவாமி கிட்டே கட்டளை இட்டாராம் ஆதிசங்கரர். அந்த சங்கராச்சாரியார் இந்த சுவாமி கிட்டே கட்டளை இட்டு 1978 சம்பரோக்ஷமானதாக இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு திருப்பணின்றது இப்போ தான் கடந்த ஒரு 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு நான் சொன்னது போல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கோபுரம், அதுவும் நிதி பற்றாக்குறையினால் நிற்குது. எல்லாமே கைங்கரியம் பக்தருடைய கைங்கரித்து கொண்டு தான் நம்ம இங்கே செய்கிறது. அதனாலே ரொம்ப ஒரு விசேஷமான மன சங்கடத்தில் இட்டுன்னு போனாலும் கூட சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாமே ஏதோ திவ்யமாக ஏதோ நடந்துருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னது போல சுவாமியோட இதுதான் இந்த சுயம்புடைய பசுவானது பால் சுரந்து தன்னுடைய நாவினாலே சுவாமிக்கு பூஜை பண்ண ஸ்தலம் இது. அதுதான் சுயம்பு மூர்த்தி. சுவாமி இந்த இடத்துல ரொம்ப விசேஷமான முறையிலே நமக்கெல்லாம் மூலாலயத்தில் எழுந்து அருள்பாலிக்கின்றார். அதுதான் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எல்லா சன்னதியிலும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த இடத்துல நுழைவாயிலே அந்த காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய வரலாறானது இந்த இடத்துல அமையப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய பிரதான கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரங்கள். இந்த ராஜகோபுரம் என்பது கடந்த வருடம் நான் தவறாக சொல்கிறேன், கடந்த வருடம் இதே ஐப்பசி மாதம் இந்த இடத்துல பூமி பூஜை போட்டு இந்த ராஜகோபுரமானது வேலையானது ஆரம்பிக்கப்பட்டது. அதனை முடிந்து கடந்த ஒரு 8 மாதங்களாக இந்த ராஜகோபுரம் சீரும் சிறப்புமாக இந்த கலியுகத்திலே செய்ய முடியாத ஒரு பெரிய திருப்பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் கருங்கல் திருப்பணி தான். ஏதோ பக்தர்களுடைய கைங்கரியத்தினாலே முக்காவாசி, அதாவது என்ன அப்படின்னா கண்டவரி அப்படின்னு சொல்லுவார். கண்டவரி
அப்படின்னு முடிந்து அதுக்கு மேலே ஏழை விமான வரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த கைங்கரியத்தில் இந்த ஒரு பெரிய திருப்பணியில் நம்மளாம் கைங்கரியம் பண்ணுறது வேறு எங்கேயும் இந்த பாக்கியம் கிடைக்காது. இப்போ ஆவணி மாதம் 23ஆம் தேதி இந்த கோபுர விமானமானது கருங்கல்லாலே மூடி அதுக்கு மேலே 7 நிலை ராஜகோபுரம் எழுப்பணும். என்ன ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு சங்கடம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுவாமியே எல்லாமே நடத்திக்கிறார், மனுஷால் யாரும் நடத்திக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு சின்னதாக இந்த திருப்பணி ஆரம்பிக்கக்குள்ளே ஒரு 5000 ரூபா கூட பணம் இல்லை. ஆனால் இந்த 2 வருடத்தில் சுவாமியாக நிர்ணயம் பண்ணி இந்த ஆலயத்திற்கு சுற்று மதில்கள், கிழக்கு ராஜகோபுரங்கள், மேற்கு ராஜகோபுரங்கள், தெற்கு ராஜகோபுரம், விமான கோபுரங்கள் இதெல்லாம் ஏற்பாடு செய்து இந்த சுவாமி ஏதோ செஞ்சுட்டு இருக்கார். சுவாமியோட ஒரு அனுகிரகத்தில் அற்புதமான முறையிலே இந்த ராஜகோபுரமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் இந்த ராஜகோபுரம் இந்த கருங்கல் திருப்பணியில் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 10 நாள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் 7 நிலை செங்கல் வேலை தான். அதனால் ஆவணி 23ஆம் தேதி இந்த ராஜகோபுரம் தலை மூடுறது. ஒரு லோடு கல் வந்தால் இந்த வேலை பூர்த்தி அடையும். ஏன்னா ₹1 கூட இன்றைய தினத்தில் இந்த கோயில் பேக் அக்கௌண்ட்டில் ₹1 கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த சுவாமியோட ஒரு அனுகிரகத்திலே ஏதோ இந்த திருப்பணிகள்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தொய்வு ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்தர்கள் ரூபமாக இந்த சுவாமி ஏதோ நடத்தின்னு இருக்கார். அதனால் பக்தர்கள்லாம் தங்களால் முடிந்த ஒரு காணிக்கை, நான் அதாவது சுவாமி யார்கிட்ட என்னென்ன நிர்ணயம் பண்ணியிருப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர்கள் நினைத்த ஒரு இறை காணிக்கையை எல்லாம் பிள்ளை இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு அளித்து எல்லாம் பிள்ளை பிரகன்னாயகி அம்பிகா சமேத ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான் திருவிழைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படின்னா காலங்கள் குறைவு. இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் அதிசீக்கிரமாக நம்ம எல்லாரும் காணணும். அனைவருடைய கைங்கரியமும் இந்த இடத்துல இருக்கணும். 300க்கு வாருங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் என்ற ஒரு வாக்கியத்திற்கிணங்க 300க்கு உதவுங்கள் வாழ்விலே முன்னுக்கு வருவீர்கள் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு வார்த்தையை நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நம்பிக்கை. அப்படி தான் சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாருமே இந்த திருப்பணிக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த இந்த ஒரு வாரத்தில் இந்த மூடுறதுக்கு கல் வந்துடும். தங்களால் ஒரு பெரிய ஒரு கைங்கரியம், ஒரு லோடு அப்படி கல் அப்படி வரணும் அப்படின்னா 3.5 4 லட்ச ரூபா ஆகுது. உங்களால் முடிந்தது ஒரு ரூபாவாச்சும் எல்லாருக்கும் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய ஒரு பெரிய கைங்கரியமாக இருக்கும். 300க்கு வாருங்கள் முன்னேற்றம் அடையுங்கள். இந்த திருப்பணியிலே கலந்து கொண்டு எல்லாம் உள்ள எம்பெருமான் ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான் திருவருளையும் பிரகன்னாயகி அம்பிகை திருவருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. அற்புதமான முறையிலே தீர்த்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா சிவாலயத்திலும் பஞ்சபூதங்களாக ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, மண் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சபூத கீர்த்தனைகளாலே எம்பெருமான் அருள்பாலிக்கின்றார். அதுமாரி இந்த 300 கிராமத்திலே இந்த தீர்த்தமானது குளமானது பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல குரு பகவான் வலிமையை இழக்கின்ற காலத்திலே பிரம்மன் இந்த குளத்திலே நீராடி இந்த ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்போதான் உன்னுடைய வலிமையானது, எழுந்த வலிமையானது நீ பெறக்கூடியவை என்று பிரம்மன் அந்த குரு பகவானுடைய உபசரிக்கின்றார். அந்த குரு பகவானும் இந்த பிரம்ம தீர்த்தத்திலே நீராடி எல்லாம் வல்ல ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமானை வழிபாடு செய்ததாக புராணம். அதுதான் இந்த தீர்த்தத்தில் இன்றைக்கும் குழந்தை இல்லாதவங்களாம் வந்து இந்த தீர்த்தத்தை உட்கொண்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பச்சரிசி ஒரு 5 கிலோ, நல்லெண்ணெய் ஒரு 2 லிட்டர் வாங்கி கொடுத்து இந்த சுவாமிக்கு பரிகாரம் பண்ணிட்டு போனால் அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல புத்திர பாக்கியம், சந்தானம், புத்திர பாக்கியம் என்பது நிச்சயமாக ஒரு சாத்தியம். நிறையா பக்தர்கள்லாம் இந்த இடத்துல அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். அதுதான் பெரிய ஒரு பாக்கியம். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. இந்த பிரம்ம தீர்த்தம் இதுதான் இந்த
ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு. இந்த பிரம்ம தீர்த்தத்திலே அனைவரும் இந்த பிரம்ம தீர்த்தத்தையும் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து தங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய நோய் நொடிகளெல்லாம் போக்கி எல்லாம் வல்ல ஆடவல்லீஸ்வரன் பெருமான் திருவிழா பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓம் நம சிவாய நம. பத்மாட்சி பத்மநாராயணி வித்யார்த்தே சௌந்தரி அருள்வாடு வர்ணிகேனோ இரண்டும் டபல விமலசூனோ தப்பேத்தே கபாலோ அயனயனானம் ஆதுனோ பத்மமீடே அகில புவனமாலா சீதலா பிரகன்னாயகி மூர்த்தி மீடே ஓ ஐம் க்ரீம் ஜீம் விமாய நமः மகாத்மகி நமः சர்வதா நமः சர்வஜகாத்மகி நமः மகாத்மகி நமः மானுதரி நமः மத்மாக்கி நமः மத்மதாரணி நமः வித்யாக்கி நமः வித்யாதாரணி நமः மகாத்மகி நமः सर्वदा जगिर्मः सर्वदा कीर्मः महारूपीर्मः महारूपीर्मः सर्वदा कीर्मः महारूपवाजीर्मः महादेवीर्मः स्वादेवीर्मः विद्यादेवीर्मः कालूर्वीर्मः भजरूर्मः पद्मदारणीर्मः जगन्नाथीर्मः यजमानस्य सककुटुम्बानां सकलप्रार्थनानां विविधार्थते सकलकार्यकार्येण सम्पूर्णनिर्विधार्थते குங்குமாத்திரம் சமர்ப்பயாமி சிவாத்திரம் சிற்றம்பலம் பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கடை கண்டடித்து முத்தவளே மூவாண்டுக்கு இளையவளே மாட்டவளே முகுத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வஞ்சிப்பதே தனம் தரும் கல்வி தருகிறார் ஒரு நாளும் தருவரியா மனம் தரு தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லவனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அபிராமி கடைக்கண்களை